தமிழ்நாடு வந்து இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு கப் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுடைய துணை முதலமைச்சர் ஸ்போர்ட்ஸ் எடுத்த உடனே ஏஷியன் சாம்பியன்ஷிப் நடத்தி வேர்ல்டு கப் ஜூனியர் வேர்ல்டு கப் நடத்தி அதுலேயும் நம்ம வந்து பிரான்ஸ் மெடல் எடுத்ததுங்கிறது மிகப்பெரிய வெற்றி. உங்களுடைய பங்களிப்பு வந்து மீடியாவுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே எல்லாரும் ஹாப்பி. தமிழ்நாடு மீடியா வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த இடத்துல அதை கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த தமிழ்நாடு ட்ராக்குன்னு வந்து லாஸ்ட் டைம் நம்ம எடுத்து பண்ணும்போது அசோக் இன்னைக்கு வரல. அவர் எப்போதும் நான் மென்ஷன் பண்ணோம். நம்ம வேர்ல்டு கப் ஜூனியர் டீமோடைய வீடியோ அனலைசேஷன் இருக்கிறாரு. அவரும் நானும் ஒரு 2 மாதமாக ஒவ்வொரு பிளேயரை பார்த்து எடுத்தோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியாவில் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடிட்டு மலேசியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆடிட்டு வந்திருக்கிற கார்த்தி, நம்மளுடைய செல்வராஜ், அவர் வந்து நேவி இப்போ ஆடிட்டு இருக்காரு. இன்னைக்கு பெஸ்ட் அஃபன்ஸாக இன்னைக்கு ஆடிட்டு இருக்காரு. அருண், யங்கெஸ்ட் பிளேயர் இன் அவர் டீம், 17 years old. இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாரு. நேற்று தான் இந்தியா கேம்ப்ல இருந்து வந்திருக்கிறாரு. இன்னைக்கு மார்னிங் தான் வந்தார். அவரும் ஜூனியர் இந்தியாவில் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் ஆடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பிருத்திவி, அவரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டர். இது வந்து 4 வரையும் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் தெரியும். இந்த வேர்ல்டு கப் எஃப்ஐஹெச்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல் கீப்பர். அந்த அவர் எடுத்த அந்த ஷூட் அவுட்னால தான் நம்ம வந்து இந்த பிரான்ஸ் மெடலுக்கே போனோம். பிரின்ஸ், ஸோ அவரை சொல்லாமல் இருக்க முடியும். அதனோட மெயின் ரீசன். தேங்க்யூ. ஏகா, அவரும் வேர்ல்டு கப்பில் ரொம்ப பெஸ்ட் பிளேயராக இருந்தார். அதே மாதிரி மற்ற உத்தம் இந்தியா பிளேயரு எல்லாருமே, உத்தம் வந்து யூபி இந்தியா, லேக்ரா எல்லாருமே ஜூனியர் இந்தியா ஆடின பசங்க. ஃபாரின் பிளேயர்ஸ் இன்னும் 25th ஜாயின் பண்ணிடுவாங்க டீமில். ஸோ இது வந்து டீமை பற்றி சொல்லிட்டு